ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற வீடுகளில் இல்லங்களில் கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கும்படி, அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் துதிக்கும்படி இந்த காலை நேரத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து, சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து மகிமையின் தேவனை ஆராதிக்கும்படி, முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் அவரை ஆராதிக்கும்படி இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் ஒரு விசை கூட நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய தூய அன்பினால், அவருடைய அன்பின் ரத்தத்தால் நம்மளை கழுவி தூய்மையாக்கும்படி, க்ளோரி டு லார்ட். அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த ஆராதனைக்கு உண்மை துதிக்கக்கூடிய கிருபையும் பலனையும் உன்னதத்திலிருந்து எங்களுக்கு தரும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, வீடுகளிலும் அவரவர்கள் இல்லங்களிலும் கூடியிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இருதயத்தில் ஒரு மனப்பட்டவர்களாய் ஆண்டவரே, அந்த உன்னதமான தேவனை ஒரு மனதோடு அந்த துதியின் அபிஷேகத்தோடு ஆராதிக்கக்கூடிய உன்னத பலத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு துதியின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. தூய ஆவியானவருடைய ஆளுகை எங்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்த தேவன் அவர், இதுவரை நமக்கு உதவி செய்த நம்முடைய கர்த்தர் அவர், நல்ல எபினேசராய் இருந்த நம்மளோடு வந்து நம்மளை வழி நடத்தி வந்தாரே, அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து, அந்த உன்னதத்தின் ராஜாவை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இதுவரை துணையாளரா எங்களோடு வந்தீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை தேற்றினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ உன்னத தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கும் காரணராகி எங்கள் தேவனே, உன்னத ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேற பெற்ற இரத்தத்தால் எங்களை மீட்ட எங்கள் நேசரப்பா, ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தப்புவித்த எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. இந்த சேனைகளின் அதிபதியே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு தூரமாயிருந்த எங்களை தகப்பனே ஆண்டவரே, ஆமென், தேடி கண்டுபிடித்த தகப்பனே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கி அப்பா, உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றின எங்கள் நேசரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்த எங்கள் நேசரே, ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்த எங்கள் இரட்சகரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. உன்னத தேவனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தைகளின் துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமென். பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீதியின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆமென். எங்கள் வாழ்வில் நிரந்தரமான எங்கள் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ராஜா, நீரே எங்கள் நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு நிரந்தரமான தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மளை தாங்கி வழிநடத்தி வருகிறது. க்ளோரி டு லார்ட். இரவின் பயங்கரத்திற்கும் பகல் கொள்ளை நோய்க்கும் நம்மளை விலைக்கு மீட்ட நம்முடைய இரட்சகர் அவரல்லவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மளை ரட்சித்து இதுவரை நம்மளை நடத்தி வந்த தேவன் அவரல்லவா. இந்த உன்னத தேவனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். இந்த இயேசுவின் திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய திருப்பாதத்துல வந்து தகப்பனே ஆண்டவரே, ஆமென், முழங்கால் படியிட்டு எங்களுடைய தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நீர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீர் அதிசயமானவர். ஆமென். நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆமென். ஓங்கிய புயத்தாலே ஆண்டவரே, எதிரிகளை விழ வைக்கிற எங்கள் சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உமக்கு முன்பாக எம்மாத்திரம் தகப்பனே ஆண்டவரே, ஆமென், எல்லா தீமைகளையும் வேற இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆளுகை செய்கிற எங்கள் ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. அன்பின் ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களுடைய உள்ளத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஆமென். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க தகப்பனே ஆண்டவரே. ஆவியின் பலத்துல உம்மை ஆராதிக்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய மாம்ச பலவீனங்களில் அல்ல தகப்பனே ஆண்டவரே. ஆமென். தேவனோடு இணைந்து, இந்த உன்னத ராஜாவோடு இணைந்து, ஆமென், சிங்காசனத்துல பரலோகத்துல வீற்றிருக்கிற சர்வ வல்லவருக்கு நேராக ஆண்டவரே, ஆமென், எங்களுடைய கரங்களை விரித்து ஆண்டவரே, ஆமென், ஆவியோடுமை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. உண்மையோடுமை நாங்கள் தொழுது கொள்கிறோம் தகப்பனே ஆண்டவரே.
நீரே துதிக்கு பாத்திரர், நீரே தொழுகைக்கு உரியவர் தகப்பனே ஆண்டவரே. ஆமன் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிற இயேசுங்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆமன் வானிலும் பூமியிலும் மேலான அந்த வல்லமையுள்ள இயேசுங்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே உன்னதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய எங்கள் தேவனே, ஆமன் ஜீவ தண்ணீரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்த நல்ல ஆவியானவர் தகப்பனே ஆண்டவரே. இந்த அடைபட்ட சூழ்நிலையிலும் தகப்பனே ஆண்டவரே, இந்த சிறை இருப்பின் அனுபவமான சூழ்நிலையும் தகப்பனே ஆண்டவரே, நல்ல ஆவியானவர் எங்களோடு இருந்த ஆண்டவரே. ஆமன் எங்களை மெதுவாய் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமன் தீமைகள் எங்களை விழுங்காதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே, ஆமன் நம்முடைய ஆவியின் வல்லமை எங்களை பாதுகாத்ததே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமன் நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமன் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமன் நம்முடைய ஆவி எங்களை வழி நடத்தினது தகப்பனே ஆண்டவரே. ஆமன் நம்முடைய ஆவி எங்களை பலப்படுத்தினது தகப்பனே ஆண்டவர். நம்முடைய ஆவி எங்களை தைரியப்படுத்தினது தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன் ஆமேன். உம்முடைய ஆவிதான்ப்பா எங்களை பலப்படுத்தினதப்பா. ஆமன் சோர்ந்து போன நேரங்கள் ஆண்டவரே, ஆமன் கவலை அடைந்து இருந்த நேரங்கள்ல தகப்பனே உம்முடைய ஆவி எங்களை தாங்குனதப்பா. உம்முடைய ஆவி எங்களை ஆண்டவரை பலப்படுத்தினது தகப்பனே ஆண்டவரே. அந்த ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆமன் எங்களுடைய இருதயத்திற்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, ஆமேன் ஆண்டவர். அந்த ஆவியானவர் ஹல்லேலூயா நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய ஆவி பல நடையும்படி தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் உன்னதத்தில் ஒரு ஆமேன் ஒரு மகிமை உண்டாகும்படி தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் அப்பா எங்களுடைய உள்ளங்களை நிரப்புங்க தகப்பனே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே. ஆமேன் எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமேன் புது கிருபைகள் ஆண்டவரே உண்டாகட்டும் அப்பா. புது பலன் உண்டாகட்டும் அப்பா. ஆமேன் துதிக்க துதிக்க கிருபை பெருகும் என்று சொன்ன எங்கள் தேவன் ஆண்டவரே. ஆமேன் துதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவரே உடைய புதிய கிருபையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆமேன் நிறைவான ஒரு பிரசன்னம் ஆண்டவரே. ஆமேன் நிறைவான ஒரு பிரசன்னம் தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்து தகப்பனே ஆண்டவரே. இந்த உலகத்தை மறந்து தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் இந்த உலக சூழ்நிலைகளை மறந்து தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் என் தேவன் பெரியவர் ஆண்டவரே. ஆமேன் என் இரட்சகர் உயர்ந்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமேன் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யக்கூடிய எங்கள் சர்வ வல்லவரே. ஆமேன் அப்பா உம்மை நாங்கள் ஆவியோடு துதிக்கிறோம் அப்பா. உண்மையோடு துதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் தூய ஆவியானுடைய ஆளுகை எங்களுக்குள்ள வரட்டும் தகப்பனே. அன்பின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆமேன் என்னுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் ஜீவ தண்ணீர் நீர் ஆண்டவரே. ஆமேன் தாகம் தீர்க்கும் ஜீவ நதி நீங்க தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கேட்கலாமா? ஆமேன் என்னுடைய ஆவியால் என்ன நிரப்புங்கப்பா. ஆமேன் என்னுடைய பிரசன்னத்தால் என்ன நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. க்ளோரி க்ளோரி. உம்முடைய வல்லமையால் என்ன நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் நீங்க இல்லாத ஒரு வாழ்வு எங்களுக்கு இல்ல தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு துதி எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்கணும் தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் உங்களை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு துதிக்கணும் தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய ஆவியை அனல் மூட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமேன் எங்களுடைய ஆவியை அனல் மூட்டுங்க தகப்பனே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஒரு பிரகாசமுள்ள ஆண்டவரே ஒரு துதி தகப்பனே ஆண்டவரே. க்ளோரி க்ளோரி. அந்த சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே. ஆமேன் பலத்தோடு தகப்பனே ஆண்டவரே. சத்துருவை முறிக்கிற வல்லமையோடு தகப்பனே ஆண்டவரே. எல்லா எதிர் ஆயுதங்களையும் உடைக்கிற வல்லமையோடு துதிக்க தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் துதிக்க துதிக்க எதிர் வீழ்ந்து போகக்கூடிய ஆண்டவரே ஒரு அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்ன நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவியால் என்ன நிரப்புங்க தகப்பனே. உம்முடைய ஆவி என்னை ஆளுகை செய்யட்டும். உங்க வல்லமை என்னை நிரப்பட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் ஒரு புதிய பலன் எனக்குள் வேணும் தகப்பனே. ஆமேன் உன்னத பலத்தால் நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமேன் பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா எங்கும் நிறைந்திருக்கிறவர். ஆமேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் என்ன நோக்கி கூப்பிடுவார்களோ ஆமேன் அவர்கள் அருகில் இருப்பேன் என்று சொன்ன வாக்கு மாறாதவரே. ஆமேன் உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்புங்க நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. க்ளோரி க்ளோரி டு லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமேன் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே
நல்லவரே நல்லவரே தூய ஆவி அன்பின் ஆவி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் மத்தியிலே வியாபித்திருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு மாறாத தெய்வம். 2 பேர் 3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடும்போது அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொண்டிருக்கிறீர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் பரிசுத்தர் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாங்கள் துதிக்கிற துதியின் நடுவில் நீர் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துதிகள் ஆண்டவரே உமக்கு உகந்தவைகளாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரைகளை நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனை உமக்கு திருப்தியை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனை உம்மை சந்தோஷப்படுத்தட்டும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மீண்டுமாக ஒரு வாரத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துல நம்ம எல்லாம் சபையில கூடி ஆராதிப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தின்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் என்று சொல்லுகிறேன். சபையில நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க கை தட்டுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பார்த்து கை தட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லாருமே வீடுகள்ல உட்கார்ந்து இருக்கீங்க. யார் கை தட்டுறீங்க தட்டலைங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தேவனை கனம் பண்ற ஆளா இருந்தா இந்த மைக்ல என்ன சத்தம் உங்க வீட்டுக்கு வருதோ அதோட இணைஞ்சு நீங்க ஒருமனப்படணும். அதான் ஆவியில ஒருமனப்படுதல். நீங்க நடத்துறவங்க கை தட்டுங்கன்னு சொல்லும் போது நீங்க கையை கட்டிக்கிட்டு நம்ம செய்யறதுன்னா தெரியவா போகுதுன்னா தேவன் ஆவியில நம்மை பார்க்கிறார். எனவே நடத்துகிறவர்கள் கையை உயர்த்துங்கன்னு சொன்னா உயர்த்துங்க, கையை தட்டுங்கன்னா தட்டுங்க. இதெல்லாம் ஆவியில ஒருமனப்படும். நீங்க தட்டாம இருந்தா ஆண்டவர் அடிக்க போறதில்லை. ஆனால் நாம் ஒருமனப்படுவதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தேவன் நீர் பெரியவரே. ஆமென். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உன் நாமத்தினால் எங்கள் ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உன் நாமத்தினால் எங்கள் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே.
எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் தரம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் தரம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று தேவனே. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூடும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூடும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. முதல் சரணத்துல நம்ம பாடணும், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க, நம்மில் அநேகர் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு ஏங்கினவர்களாக இருந்தோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமை அப்படி இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் நினைச்சிருக்கேன், நீங்க எப்படின்னு தெரியாது, நான் நினைச்சிருக்கேன் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா, நம்மளும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து காட்ட முடியுமா. எத்தனை சவால்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள், நமக்கு அதிகமான படிப்பு கிடையாது என்று நான் என்னை குறித்து அதிகமா ஏங்கின நேரங்கள் உண்டு. ஆனால் வேதத்தை படித்த பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, என் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறார், எதிர்காலம் இல்லாம தானே ஏங்கி அலைஞ்சீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை, பிரகாசமான எதிர்காலம். உலகத்தான் பாடுறான், ஒளிமயமான எதிர்காலம் என் கண்முன்னே தெரிகிறது. ஆனால் ஒளியாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலங்கள் எல்லாம் ஒளிமயமான எதிர்காலம். இந்த முதல் சரணத்தை மீண்டுமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி
வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாழ்க்கையில பல தடைகள் வரத்தான் செய்யும். ஒரு வியாபாரி எடுத்துக்கொள்ளுங்க. வியாபாரத்தை ஆரம்பிச்ச உடனே அடுத்த நாள் அவனுக்கு பல மடங்கு 100% லாபம் வந்துடாது. அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறாங்க. அந்த தொழில்ல உடனடியாக அவங்க எதிர்பார்த்த லாபம் வந்துடாது. பல தடைகள் வரும். பல தடைகள்ல தான் பல பாடங்களை கற்றுக்கொள்றாங்க. இது நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ. தோல்விகள் வரும் பொழுது அல்லது தடைகள் வரும் பொழுது நாம் யோசிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, படிச்சு எழுதிட்டு வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வெளியே வரும்போது கொஸ்டின் பேப்பரை வச்சு அவங்க நோட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி, ஐயோ நம்ம இப்படி இது இன்னும் 2 வரையும் சேர்த்து எழுதிருக்கலாமே அப்படின்ட்டு பின்னாடி வந்து அதை பார்க்கும்போது யோசிப்பாங்க, இன்னும் சரியா பண்ணிருக்கலாமே. நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள் வரலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில, உங்க படிப்புல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. எவ்வளவு பெரிய சுவரையும் ஒரு புல்டோசர் வந்து இடிச்சு தள்ளுதுன்னா அதை விட தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உங்க வாழ்க்கையில இருக்க தடையெல்லாம் மாறப்போகுது. இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ப்ரமோஷன் தடையா இருக்குதா, அந்த தடையை கர்த்தர் உடைக்க போறார். சோத்ரம். உங்களுடைய ஃபைல் மூவ் ஆகாம ஒரே இடத்துல நிக்குதா, சில ஆபீசர்ஸ் உங்க ஃபைல மூவ் பண்ணாம உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டுக்கிட்டு அந்த உங்களுடைய உயர்வுக்கோ அல்லது உங்களுடைய இன்கிரிமெண்ட்டுக்கோ தடையா இருக்காங்களா, கர்த்தர் அந்த தடையை இன்றைக்கு உடைக்கிறார். இன்றைக்கு உடைத்து அதை கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிசினஸ்ல பல நாட்கள தடை எல்லாவற்றையும் விசுவாசிங்கன்னா கர்த்தர் மகிமையை உங்களுக்கு காட்ட வல்லவராக இருக்கிறார். தடைகளை நீக்கும் தயாபரர் என் முன்னே செல்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாம் சேர்ந்து கரங்களை கட்டி உற்சாகமாக பாடுவோம். சந்தோஷமா ஆண்டவர் எனக்கு முன்பாய் போகிறார். தடைகளை நீக்கும் தயாபரர் என் முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கி கடந்திடுவேன் ராஜா முன் செல்வதார். தடைகளை நீக்கும் தயாபரர் என் முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கி நடந்திடுவேன் ராஜா முன் செல்வதார். அல்லேலூயா பாடுவேன், ஆக மகிழ்வேன் இயேசுவில். அல்லேலூயா பாடுவேன், ஆக மகிழ்வேன் இயேசுவில். தடைகளை நீக்கும் தயாபரர் என் முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கி நடத்திடுவேன் இயேசு ராஜா முன் செல்வதார். அக்கினி சூளையிலும் ஆரோக்கியில் அவரை கண்டேன். அக்கினி சூளையிலும் ஆரோக்கியில் அவரை கண்டேன். அனைத்து முத்தம் செய்தார், என் அழுகை களிப்பாக்கினார். அனைத்து
முத்தம் செய்தார், என் அழுகையை களிப்பாக்கினார். அல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன் இயேசுவே. அல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன் இயேசுவே. தடைகளை நீக்கும் தயாவரர் என்னே செல்கிறார். தடைகளை நீக்கி கடந்திடுவேன், இயேசு ராஜா முன் செல்வதார். மனிதரை தலையின் மேல் ஏறி நடக்கச் செய்தார், மனிதரை தலையின் மேல் ஏறி நடக்கச் செய்தார். ஏளனம் ஏமாற்றங்கள் ஆத்மியை மகிழச் செய்தார், ஏளனம் ஏமாற்றங்கள் மாற்றியை மகிழச் செய்தார். அல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன் இயேசுவே. அல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன் இயேசுவே. தடைகளை நீக்கும் தயாவர் முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கி கடந்திடுவேன், இயேசு ராஜா முன் செல்வதார். எனக்காய் யாவையும் இனியும் செய்திடுவார், எனக்காய் யாவையும் இனியும் செய்திடுவார். நான் இனி வாழ்வதெல்லாம் இயேசுவின் மகிமைக்காக, நான் இனி வாழ்வதெல்லாம் இயேசுவின் மகிமைக்காக. அல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன் இயேசுவே. அல்லேலூயா பாடுவேன், மகிழ்வேன் இயேசுவே. தடைகளை நீக்கும் தயாவரர் முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கி கடந்திடுவேன், இயேசு ராஜா முன் செல்வதார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி சூளையிலும் அருகினில் அவரை கண்டேன். அக்கினி சூளையில போடுற வரைக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதாவது அனனியா, அசரியா, மீஷாவேல், அவங்க யாருங்கிறத ராஜா புரிந்து கொள்ளல. இவங்க வணங்குற தெய்வம் எப்படிப்பட்டவர்ங்கிறதையும் புரிஞ்சுக்கல. ஆனால் அவர்கள் அக்கினிக்குள் போடப்பட்ட போது அவர்கள் விசுவாச வீரர்கள் என்பதையும் ஆண்டவர் நிரூபித்தார். அவர்கள் விசுவாசிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதையும் தேவன் நிரூபித்தார். இந்த சோதனைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு நான் நினைக்கிறேன், அந்த பொச்சிலையை நிறுத்தி இருந்த அந்த நேரத்தில் அந்த மைதானம் முழுவதிலும் இருக்கிற எல்லாரும் வணங்கி இருப்பார்கள். இந்த 3 பேர் வணங்கல. இந்த 3 பேர் வணங்கலன்னு தெரிஞ்ச உடனே ராஜா அக்கினி சூளை அதிகமாக்குற உடனே எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கோட இவன் வாழ்க்கை க்ளோஸ், முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சாங்க. 3 பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் இதை அனுமதிச்சது எது தெரியுமா? இவங்களுடைய ப்ரமோஷனுக்கு. நீங்க படிச்சு பாருங்க, இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த காரியமெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர்களை உயர்த்தினான் என்று போட்டிருக்கு. தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த அக்னிமயமான சோதனை உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக. மனிதரை தலையின் மேல் ஏறி நடக்க செய்தார். சங்கீதக்காரன் சொல்லலாம், மனுஷர்களை எங்க தலையின் மேல ஏறி நடக்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் முடிவு என்ன சொல்ல தெரியுமா? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கிரியை செய்ய ஒரு தெய்வம் இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், மாமனாரு மாமியாரு உங்களுக்காக திட்டம் போட்டு செயல்பட மாட்டாங்க. உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்வாங்க, ஆனா உங்களுக்காக ஒரு திட்டம் போட மாட்டாங்க. ஆனா நீங்க நம்பி வந்த இயேசு இருக்காரு, அவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நாம் இன்று வரை நிலை நிற்பது ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அவருடைய கிருபை தான் இதுவரைக்கும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி. சத்தமா பாடுங்க. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. எத்தனை கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஷ்டத்தின் நேரத்துல யார் கை கொடுத்தது? நீங்க நம்பினவங்க கை கொடுத்தாங்களா? இல்ல நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்களே, அவங்கள்ட்ட போனா கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாங்க, உதவி கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்து போய் ஏமாந்து வந்த நேரங்கள் எத்தனை உண்டு? ரொம்ப ஒரு நம்பிக்கையோட போயிருப்பீங்க. ஆனா போயிட்டு வரும்போது முகத்தை தொங்க போட்டுட்டு வருவீங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் கஷ்டத்துல உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றைக்கும் கைவிடவே மாட்டார். கண்ணீரை துடைக்கிறது. கடைசி சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின்
தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போறோம். பாடினதெல்லாம் துதியா மாத்துங்க பார்க்கலாம். என் அக்கினியின் அனுபவத்தில் கூட இருந்தவரே உம்மை துதிக்கிறேன். மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போன போது எங்களுக்கு ஆதரவா இருந்து எங்களை உயர்த்தினவரே உம்மை துதிக்கிறேன். கிருபைகளால் எங்களை சூழ்ந்து கொண்டவரே, எங்களுக்கு எதிர்காலத்தை தந்தவரே, சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சொந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். யாரும் மற்ற அனாதைகள் அல்லனா நம்மை விசாரிக்கப்படுது. நம்மை நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காய் திட்டமிடுகிற தேவன், நமக்காய் திட்டமிடுகிறது. ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து திட்டமிடுகிறார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு மகிமையின் மேகம் உடைய பிள்ளைகள் மூடட்டும் ஐயா. எல்லா தடைகளும் உடையட்டும். ஹல்லேலூயா. எல்லா சத்துருடைய கட்டுகள், எல்லா சோர்வுகள், மன பாரங்கள், மன சோர்வுகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாச இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் போய் இந்த கொரோனா இருந்ததுனால டாக்டர்கிட்ட செக் பண்ணல. இப்ப செக் பண்ணா என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து பயந்து நீ டாக்டர்கிட்ட செக் பண்றத தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. கர்த்தர் உன் விசுவாசத்தை கனப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபா ரபா ரபா தனம ரபா. சகோதரனே, அருமையான சகோதரனே, இந்த ஊரடங்கு நாட்களிலே உன் மனைவி உனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லியும் உன் கையை ஓங்கி உன் மனைவியை அடிக்க போனாய். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார், எல்லாமே எனக்கு தெரியும் என்று இந்த நேரத்திலும் துணிகரமாக உன் மனைவி ஆவிக்குரியவளா இருந்தும் அவள் சொல்லுவதை கேட்காமல் நீ கையை ஓங்கி கொண்டு போனதை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டா உன்னை திரும்ப வைக்க என் தேவனால் முடியும். ஆனால் இன்னும் உண்மையில் அன்பா இருந்து நீயாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். Thank you, Holy Spirit of God. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்கள் கையில் இருக்கிற ஒரு கலசம் எண்ணெய் தான் உங்கள் கடன்களை எல்லாம் மாற்றப் போகிற அற்புதத்தின் எண்ணெய். நாம் விசுவாசிக்கிறோம், அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை விசுவாசிக்கு. அப்படி இன்னொரு பாடல பாடம் காணிக்க நேரம் அல்ல, கர்த்தரை துதிக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற நேரம். இன்னும் ஒரு பாடலை நல்ல உற்சாகமா விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய பாடல், தேவனை உயர்த்தக்கூடிய பாடல் உண்டு. சவால்களை மேற்கொள்வதற்காக வீரத்தோடு பாடக்கூடிய பாடல்கள் உண்டு. கர்த்தரை உயர்த்தி பாடக்கூடிய துதியின் பாடல், ஆராதனை பாடல் உண்டு. விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுகிற விசுவாசத்தின் பாடல் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பழைய பாடலை பாடப்போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. பயப்படுறீங்களா? உங்களுக்கு கொரோனா வந்துருமான்னு பயப்படுறீங்களா? வராது. ஏன்னா கர்த்தர் உங்களை காக்கிற தேவனா இருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்,
சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். உள்ளங்கள் புரண்டு ஓடினாலும் உள்ளத்தில் உறுதி அசையாதே. உள்ளங்கள் புரண்டு ஓடினாலும் உள்ளத்தில் உறுதி அசையாதே. 7 மடங்கு நடுவே இயேசு நம்மோடந்து நடக்கிறார். 7 மடங்கு நடுவே இயேசு நம்மோடந்து நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நீரை செய்திடும் கர்த்தனமோடு கவலை. கப்பலின் பின்னணி நீரை செய்திடும் கர்த்தனமோடு கவலை. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலம் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலம் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் ஜீவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் ஜீவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசுதான் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும்
திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். Thank you, Holy Spirit of God. எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறவரே, எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஓ ஹalleluya. கப்பலின் பின்னணியில் படுத்திருக்கிற இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு போதுமானவராய் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறோம். வாழ்க்கை எங்கள் ஆராதனைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை பாட கேட்க போகிறோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கற்றுக்கொண்டு நாம் செலுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் காட்டுகிற உற்சாகத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில எந்த செட்டில்மெண்ட்டும் பாக்கி இல்லை. உதவி போதகருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், கிளை ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டிய ஊழியங்கள் தொகைகள், மிஷினரிக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் அந்தந்த மாதங்களிலே சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், நீங்கள் சபையை பலப்படுத்துகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு ஸ்பெஷல் பாடலை கேட்க காணாமல் நேசிக்கும் என் இயேசுவே, கண்களால் கண்டிடும் நாள் நெருங்குதே. பாராளும் வேந்தன் முகம் காணவே பறந்திடும் நாளுக்காய் நான் ஏங்குவே. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. உம் வீட்டில் உம்மோடு எந்நாளும் வாழ என் வீட்டில் உத்தமனாய் வாழ்ந்திடுவே. உம்மை போல் பிதாவின் சித்தம் நான் செய்வேன். உத்தமனே என்றென்னை அழைத்திடவே. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எனக்காக ஆயத்தம் செய்திட்ட ஸ்தலத்திலே என்னையும் சேர்த்திட வாருமே. உமக்காக செய்திட்ட ஊழியங்கள் கண்டே எனக்கான கிரீடத்தை சுட்டுமே. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா.
அழைத்திடும் சத்தத்தை கேட்பேன். ஏறிவா என்றென்னை அழைத்திடுவீர். கன்னிமாயின் நேரத்தில் உம்மோடு சேருவேன். கரையில்லா மணவாட்டி போல் வருவேன். எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. எப்போது வருவீரையா இயேசுவே, இப்போதே வாரும் ஐயா. ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற தசமபாகம் காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு திருப்பித்தார். நீ தருவீர். நீர் தருவதற்காக நாங்கள் தரவில்லை. நீர் எங்களுக்கு தந்ததிலிருந்து உம்மேல் இருக்கிற அன்பினாலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே படைக்கிறோம். உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத தெய்வம், ஒரு குறைவு கூட இல்லாதபடிக்கு நிறைவை கட்டளையிடுகிற தெய்வம், உம்முடைய கரத்தில் இவைகளை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மாறாத கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ் பிரேயரை தொடர்ந்து செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு பின்பு நமக்கு ஊரடங்கு உத்தரவு முடிந்து விட்டது, சபைக்கெல்லாம் வரலாம் என்று சொன்னால் நாங்கள் அதற்குரிய அறிவிப்பை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம். ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம எல்லாரும் மொத்தமாக வந்து செகண்ட் சர்வீஸில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் நெருக்கி உட்காந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க ஆட்கள். ஆனால் நம்ம ஒழுங்குபடுத்தணும். சோசியல் டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம கீப்பப் பண்ணணும். எனவே எத்தனை ஆராதனையாக நடத்த போகிறோம், எத்தனை பேர் ஒரு ஆராதனைக்கு வரலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்வோம். அதை பாருங்கள். தொடர்ந்து வாரந்தோறும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை மறக்காமல் செய்யுங்கள். சில வாலிபர்கள் இதில் இணைவதில்லை. சில சகோதரர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க. இது ஆண்டவர் பார்க்கிறார். இணையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரிகளும் உங்களுடைய ஜெபத்தில், டீனேஜ் பிள்ளைகள் உங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவக்கரம் கூட இருக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஒரு செய்தியை கேட்க போகிறோம். என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? செய்தியை கேட்பதற்கு முன்பாக இப்போ ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். கேளுங்கள். கொரோனாவை கட்டுப்படுத்த குடிமக்கள் அனைவருக்கும் எலக்ட்ரானிக் சிப் பொருந்தும் திட்டம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அறிவிப்பு. என்ன தேவ பிள்ளைகளை கேட்டீங்களா? பயமா இருக்கா? சிலருக்கு பயமா இருக்கும், சிலருக்கு பயமா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டீங்க. பார்க்காதவங்க இப்போ முதல் முறையா பார்க்குறீங்க, இல்லை டிவியிலே இதை நீங்க பார்த்துருக்கலாம். இதை பார்க்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது. அதாவது 2 எண்ணங்கள் வரும். ஒன்று, ஆண்டவரையோ அல்லது பரிசுத்த வேதாகமத்தையோ அறியாதவர்கள் இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் ஓகே, காடா இருந்தது இப்போ சிப்பா வரப்போது, உடம்புல எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கு, அதுல இதுவும் ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு உலக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லது சபைக்கு போயும் ஆண்டவருக்கும் தங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் வாழ்ந்தவர்கள், இதுவரைக்கும் இந்த பூமிக்காகத்தான் அவங்க வாழ்றதுனால இனி ஆண்டவர் வந்தான்னா என்னன்னா, எங்களுக்கு இந்த உலகத்துல வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு இந்த சிப்பு போட்டா தான் முடியும்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தத்தை பத்தி கவலைப்படாம, ஆண்டவருடைய வருகை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்த கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று உண்டு. இன்றைக்கு நான் இந்த செய்தியை ஏன் உங்களுக்கு காட்டினேன் என்றால், ஆண்டவருடைய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில இது இருந்தால்தான் வாங்க முடியும், விற்க முடியும். இந்த செய்தியை அந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர் கொடுத்த அந்த பேட்டியை நம்முடைய தமிழ் சேனல்ல ஒளிபரப்பினார்களே, இதை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணது போல எனக்கு தெரிந்த சில நண்பர்களுக்கும் நான் அனுப்பினேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு சகோதரன் உடனடியாக எனக்கு பதில் சொன்னார். பாஸ்டர், ஏற்கனவே இங்கே ஆஸ்திரேலியாவிலே வந்துவிட்டது. இந்த COVID-19க்கு தப்பணும்னா நீங்க எல்லாம் சிப்பு போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா கம்பல்சரி கிடையாது, அதுக்குரிய ஒரு ஆப் கொடுத்துருக்காங்கட்டு. நீங்க கூட டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஆரோக்கிய சேது. இதெல்லாம் ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்க ஆரோக்கிய சேதுவை டவுன்லோட் பண்ணிருக்கும் போதுல
உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கண்காணிக்க முடியாது. இப்படி நீங்க எந்த விதத்துல உங்களை தற்காத்து கொள்ள கூடாதுங்கிற நிலைமை தான் இந்த சிப்பு போடுற நிலைமை. இந்த சிப்பை பத்தி இன்னைக்கு தான் நம்ம படிக்கல, காலாகாலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். பல 10-20 வருடங்களாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பல தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சிப்பை பற்றி பேச வரவில்லை, உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் தான் இது இல்லாமல் நீங்கள் கடையிலே போய் பொருள் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது என்கிற நிலைமை வரும் என்று தெளிவாய் போட்டிருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில இது கம்பல்சரி ஆக்கப்படும். ஆனால் அவன் வருவதற்குரிய அறிகுறிகள் படிப்படியாய் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆண்டவர் வாசல் வரை வந்து விட்டார் என்பது போல காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. சோ ஆண்டவர் இதை மறைத்து வைக்க வேண்டாம், வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியட்டும். ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கு. இந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்கிற செய்தி பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன நினைத்தார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று. அவருடைய காலத்திலேயே இயேசு வருவார் என்று அவர் நினைத்து எழுதினார். ஆனால் 2000 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்பும் இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்கிறோம், காலம் சமீபமாய் இருக்கிறது. இதை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 வாய்ப்புகள் கிடைக்கிறது. கேட்டீங்களா? முதலாவது இயேசுவை அறிவதற்குரிய வாய்ப்பு. 2வது சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ தேவைகள் நிமித்தமாகவோ அல்லது பல காரியத்து நிமித்தமாகவோ பின்வாங்கி போய்விட்டால் மறுபடியும் அவரிடத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். ஆனால் 3வது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாய்ப்பு கொடுக்க மாட்டார், அவன் போக்குல விட்டு எப்படி வாழ்றானோ அதுக்குரிய பலனை அவன் அனுபவிக்கட்டும். இதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். முதலாவது, ஆண்டவரை அறியாத ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். இதை ஒருவேளை இயேசுவை அறியாத மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று நினைக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக இப்படித்தான் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் மாறுமானால் நீங்கள் நரக தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்டு இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு நீங்கள் வர முடியும். காலம் ஒரு கொடிய அரக்கனுடைய கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகிறது? அது என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் அத்தனையும் அந்த WHO என்று சொல்லுகிறார்களே, அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறது. ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்றால் நீட்டித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறது. சோ ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை ஒவ்வொரு நாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. அந்த ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் என்ன சொல்லுகிறார்களோ, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் அதற்கு கட்டுப்படுகிறார்கள். ஒவ்வொரு முதலமைச்சர்களும் என்ன சொல்லுகிறார்களோ ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் அதற்கு கட்டுப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் என்ன சொல்லுகிறார்களோ ஜனங்கள் கட்டுப்படுகிறார்கள். அப்போ ஓரிடத்தில் பிறப்பிக்கக்கூடிய கட்டளை முழு உலகத்திலும் இருக்கிற மக்களை கட்டுப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில இதுதான் நடக்கும். ஓரிடத்திலிருந்து அவன் சொல்லுகிற கட்டளை எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்கள் கொடிய காலங்கள். நீங்கள் இயேசுவை நம்பினால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். நீங்கள் நினைக்கலாம், முழு உலகத்தில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று. நான் மனிதர்களை பற்றி சொல்லவில்லை. பேய், பிசாசு, சாத்தான். இந்த சாத்தான் ஆண்டவரை போல இந்த உலகத்திலே, இயேசு தேவனாக இருந்தார், மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து மனிதனுடைய பாவத்துக்காக உயிரை கொடுத்தார். காணக்கூடாத தேவனாக இருக்கிறார், இருந்தார். அவர் பின்பு மனிதனாய் காணப்பட்டார், இப்பொழுதும் காணக்கூடாத தேவனாக இருக்கிறார்.
பிசாசு கண்கள்ல பார்க்க முடியாது, ஆனால் காணக்கூடிய அளவிலே மனித அவதாரமாக வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. மக்களை தன்வசப்படுத்தி இந்த சிப்பை போட வைத்து, அந்த சிப்பை போட்டாச்சுன்னா அவனுடைய சொந்த பிள்ளைகளா நீங்க மாறிடுறீங்க, அவனுடைய அடிமைகளா மாறிடுறீங்க, நரகத்துக்கு போயே ஆக வேண்டும், உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. இந்த செய்தியை அறிந்த கிறிஸ்தவர்கள், இந்த உண்மையை புரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் தங்களை காத்துக் கொள்ளுகிறார்கள். முதல் அழைப்பு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அழைப்பு. இன்னும் காலம் கடந்து விடவில்லை. இப்பொழுது இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன இயேசு இப்பொழுது உங்களை பார்த்து அழைக்கிறார். நீங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க, கொடிய காலம் வரப்போகிறது, என்ன நம்புங்க, உங்க எல்லாருடைய பாவத்துக்காகத்தான் நான் இந்த பூமியில மனிதனாக வந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறேன். நான் சீக்கிரமாய் என்னை நம்புகிறவர்களை கூட்டிக் கொண்டு பரலோகம் செல்வதற்காக நான் வரப்போகிறேன் என்று சொன்னார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவரை நம்புவீர்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது வாய்ப்பு யாருக்கு? இயேசுவை அறிந்தும் சபைக்கு போயும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் அல்லது கிறிஸ்தவத்தில் அவர்கள் மனம் திரும்பி மாறி பின்மாற்றத்துக்குள்ளே போய் இயேசுவை கண்டுகொள்ளாமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபம் பண்ணாமல், பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ நீ மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். நீ மனம் திரும்புவாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நீ மனம் திரும்புவாயானால் இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 2 சந்தர்ப்பங்களும் முடிந்த பின்பு மூன்றாவது ஒரு கட்டளையை தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் கடைசியாக பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இனி அவன் போக்கிலே விட்டுவிடு. ஏனென்றால் இனி காலம் இல்லை. இனி அவர்கள் மனம் திரும்புவதற்கோ அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு காலம் இல்லை. கடைசி சந்தர்ப்பத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உலகத்தில் பல நாடுகளிலிருந்து வரக்கூடியதான அறிவிப்புகள் எல்லாம் என் வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வரக்கூடிய அறிவிப்புகளை பாருங்கள். நீங்கள் இந்த செய்தியில கேட்டீர்கள். இந்த COVID-19க்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் உங்கள் உடலிலே ஒரு சிப்பை பொறித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். எல்லாம் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் போடுவார்கள். கிறிஸ்தவர்கள் போட மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உயிரே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் பரலோக பிரஜைகள் என்று சொல்லுகிறவர்கள் இதை போட மாட்டார்கள். சோத்துக்கும் சுகத்துக்கும் துணிக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் எனக்கு இது கிடைச்சா போதும் பாண்டு போட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்தவத்தினுடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற நாட்களில் பேசாமல் ஒரு ஆதங்கத்தோடு நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒருவராவது வருகையில கைவிடப்பட்டு போகக்கூடாது. உனக்கு ஆண்டவர் கொடுத்த தருணம் எத்தனை! உன் மனைவி மூலமாய் பேசுகிறார், உன் பிள்ளைகள் மூலமாய் கூட உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய போதகர் மூலமாய் உன்னோடு கூட பேசினார், தொலைக்காட்சியில நீ உட்கார்ந்து கேட்கும் பொழுது அங்கிருக்கிற ஊழியக்காரன் மூலமாய் உன்னோடு பேசினார். பல விதங்களிலே தேவன் உன்னோடு தொடர்ந்து பேசியும் நீ மனம் திரும்பாமல் இருப்பாயானால் இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அநியாயம் செய்கிறாயா? செய், நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கிறேன். கீழ்ப்படிய மாட்டேங்கிறையா? அப்படியே வாழ். சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அப்புறம் சொல்றாரு, நீதி உள்ளவன் திருப்தி அடைஞ்சிடாதீங்க, இன்னும் நீதி செய்யுங்க. பரவாயில்ல, நான் பரிசுத்தமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? திருப்தி அடையாதீங்க, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். ஏன்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. மாணவர்களே, ஆண்டவர் இப்பொழுது கடைசியா சொல்றாரு, இப்ப பிள்ளைகளை திருத்த பார்ப்போம். திருந்தலைன்னா உன் தலையெழுத்து, எக்கேடு கட்டும் போ அப்படின்னு விடுறோம். பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? வெறுப்பு. மனசுல வெறுத்து போய் திருத்த முடியலைங்கிற ஆதங்கத்துல வேதனையில பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்றோம். பார்த்தீங்களா? அந்த லெவல்ல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், உனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லிட்டேன், நீ பழைய பாவத்துக்கு போயிட்டே இருக்க. நாய் கக்குனதை திரும்ப திங்கிற மாதிரி நீ விட்ட பாவத்தையே திரும்ப திரும்ப ரகசியமா செய்வேனா? நீ வாந்தி பண்றதை நீயே சாப்பிடுறேன்னு அர்த்தம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்கள். இப்பொழுது நான் பொதுவாக ஒரு எச்சரிக்கையாக ஒரு காரியத்தை சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளே, இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியோடு வாழுங்கள். இந்த கடைசி நாட்களில் நம்மை குழப்பக்கூடிய அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்ல பல கருத்துக்களை உபதேசங்களாய் போதிக்கக்கூடிய
ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். இவர் சொல்லுவது சரியா, என் போதகர் சொல்லுவது சரியா, பிரபலமானவர் சொல்லுவது சரியா, இது சரியா என்று குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த குழப்பத்துக்கு காரணம் கண்ட செய்தியும் கேட்கிறதா. உங்க மேய்ப்பனை நீங்க நம்பினீங்கன்னா, உங்க மேய்ப்பன் உங்களை சரியான பாதையில நடத்தினாருன்னா அவர் கொடுக்கிற சாப்பாடு போதும். வீட்டுல காலையில அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வெளியவும் போய் யார் வீட்லயாவது சாப்பிடலாம்னா நீ பெருந்திண்டிக்காரன். காலையில உனக்கு கொடுக்கிற சாப்பாடு போதும். அப்ப நீங்க கேட்கலாம், அடுத்தவங்க செய்தியை கேட்கவே கூடாதா பாஸ்டர்? அடுத்தவங்க செய்தியை கேட்கறதுக்கு நான் எதிரி கிடையாது. யார் எப்படி செய்தி கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தவறான உபதேசங்கள் ஏராளமா வந்துகிட்டு இருக்கு. முதல்ல நல்ல காரியங்களை பேசிக்கிட்டே வருவாங்க. நீங்க அவங்கள ரொம்ப சூப்பரா நினைச்சு அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு நினைக்கும் போது தவறான காரியத்தை உள்ள கொண்டு வராங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இவ்வளவு நாள் நல்லா சொன்னவர் இப்ப மட்டும் மாறிட போறாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை தப்பாய் போதிக்கிறவரை பற்றி நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, சரியாத்தானே சொல்றாருன்னு என்கிட்ட பேசுறாங்க. அப்புறம் விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாங்க. குழம்புனதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தா மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டிருப்பீங்க, மேய்ப்பன் சொல்லி கொடுத்திருப்பார். இன்னைக்கு கடைசி நாட்களை நமக்கு தேவையான ஒரு காரியம் தெளிந்த புத்தி. என்ன தெளிந்த புத்தி? வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் முதல்ல. மனம் திரும்பின உடனே வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்த நடக்கை, சுவிசேஷம் சொல்றது, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது. இதுல இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கேட்டீங்களா? உள்ள நுழைஞ்சு ஆசரிப்பு கூடாரத்துல எத்தனை பலகை இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு பலகைக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா பரலவும் போயிடுவீங்க. அதெல்லாம் நோண்டி நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்ப போனா கஷ்டம். இன்னைக்கு ஒரு சகோதரன் என்னிடத்துல சொன்னார், பாஸ்டர் அவர் அவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்ணார், இவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்ணார், அந்த செய்தியை கேட்டேன், இந்த செய்தியை கேட்டேன். நான் யோசித்தேன், அவரை நான் பெருமையா நினைப்பேன் அவர் நினைச்சாரு. அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஒவ்வொருவருடைய செய்தியாய் கேட்டு 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 ஒவ்வொன்றாக எடை போடுகிறார்கள். இவர் இப்படி பேசுகிறார், அவர் அப்படி பேசுகிறார் என்று. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரா? அந்த மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிறீர்களா? அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? இன்றைக்கு மேய்ப்பர்களை குறித்த தவறான கருத்துக்களை இந்த தவறான உபதேசக்காரர்கள் வெளிவிட்டபடினால் எல்லா மந்தையில உள்ள பிள்ளைகள் தங்களுடைய மேய்ப்பனை சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. நல்ல வேளை நம்ம சபையில அப்படி இல்லை. ஒருவேளை 1-2 பேர் இருந்தீங்கன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. மேய்ப்பனையே சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய ஆடுகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம். நீ பிரபலம் அடைவதற்கும் நீ உன்னை வெளிக்காட்டுவதற்கும் சபையை தேடாதே. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சபையை தேடுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஏன் பேர் வெளியே வரணும், ஏன் திறமை வெளியே வரணும். நீ இருக்கிற இடத்துல அடங்கி இருந்தா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வரும் பொழுது உனக்கு உடைய எல்லையை விட்டு நீ மீறாம இருந்தா நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நல்லா வளர்ந்து வரும்போது நல்ல கிருபைகள் பயன்படுத்தப்படும் பொழுது பாஸ்டர் மதிக்க மாட்டாங்க, பாஸ்டர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஏடாகடம் அவங்க சொல்றதான் சரி மாதிரி நினைப்பாங்க. நான் விதவிதமான ஆட்களை நான் பார்த்துட்டேன். நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க. தேவ பிள்ளைகளை ஒண்ணு சொல்லுகிறேன், இப்படி கண்ட பிரசங்களை கேட்டு 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 குழம்பி போயிருக்காங்க. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? தெளிந்த புத்தியா இருங்க. தெளிந்த புத்தியா இருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. COVID-19 வந்துருச்சு. என்ன செய்யணும்? வெளியே போகும்போதுல மாஸ்க் போட்டுட்டு போகணும். நீங்க கடைக்கு போறீங்க, அம்மா கேட்கறாங்க, டே மாஸ்க் போட்டு ஆடான்ட்டு. ஏன்னா எச்சரிக்கை உணர்வு இருக்கு, ஜாக்கிரதை உணர்வு இருக்கு. கேட்டீங்களா? சானிடைசர் கையில வச்சிருக்கிறோமா, இல்ல வீட்டுக்கு உள்ள வந்தோமே கையை கழுவுறோமா? ஜாக்கிரதையா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இரு. இயேசு வரப்போறார். இந்த வைரஸ் ஒருவேளை தாக்கி ஒரு கிறிஸ்தவன் செத்தா கூட அவன் பரலோகத்துக்கு தேவன்கிட்ட போறான். ஆனா நீ பரிசுத்தமா வாழாம ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இல்லாம மெத்தனமா வாழ்ந்துட்டா பரலோகத்தை இழந்து விடுவாயே. ஒரு நாள் கண்டிப்பா மரிக்கத்தான் போகிறோம். என்றாவது ஒரு நாள் நமக்கு மரணம் உண்டு. இயேசுனுடைய வருகை தாமதித்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். 2வது காரியம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், மனத்தாங்கல் இருக்கும், குடும்பத்துக்குள்ள வெளியில நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். அவங்கள நேசிக்க முடியாம இதெல்லாம் பல காரியங்கள் இருக்கும். ஆனா சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேல இந்த பிரச்சனை, இந்த மன வருத்தங்கள், கொடுக்கல் வாங்கல், கடன், அது இது இதற்கெல்லாம் மேல ஒன்ன கொண்டு வா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும்.
சோ நீங்க ஜெபம் பண்ணா தேவ அன்பு உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு அடுத்து வேறொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவருடைய வருகையை பற்றியும் இந்த பூமி எப்படி அழிய போகிறது என்பதை பற்றியும் பேதுரு எழுதி கொண்டே வருகிறார். சோ பூமி அழியுமா பாஸ்டர்? அழியும். இப்ப அழியாது. எனக்கு தெரிஞ்சு 1007 வருஷத்துக்கு பூமி அழியாது. ஏன்னா இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நாளையில இருந்து அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சி 7 வருஷம். அதுக்கப்புறம் சாத்தானை கட்டி பாதாளத்துல ஆண்டவர் கட்டி போட்டுட்டு மறுபடியும் 1000 வருஷம் இந்த இதே பூமியை அவர் அரசு ஆளுவார். அதற்கு பின்பு ஒரு யுத்தம் வந்து அதற்கு பின்பு இந்த பூமி அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். எனவே இந்த பூமி அழிகிறத பத்தி எல்லாம் பேசிட்டு சொல்றாரு 14ஆம் வசனத்துல, ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்க நீங்கள். இப்படி எல்லாம் உலகத்துல நடக்க போகுது, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். முதலாவது தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்க. 2வது உங்க வாழ்க்கை கரை இல்லாம பிழை இல்லாம அவருடைய சமூகத்துல காணப்படுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று. அவருடைய சந்நிதி என்றால் இந்த ஆலயம் அல்ல, இந்த ஆலயத்தில் வந்து இங்கே காணப்படுவதல்ல. இது ஒரு கட்டிடம். நீங்களும் நானும் தான் ஆலயம். காலாகாலமாக இதைத்தான் நான் சொல்லி வருகிறேன். இதை நம்ம காலி பண்ணிட்டோம்னா வேற ஒருத்தவங்க கொண்டு வந்தானா இது குடோனா மாறிடும். கேட்டீங்களா? நாம் ஆலயம். சோ கர்த்தருடைய சந்நிதி என்பது அவர் இருக்கிற அந்த பரலோகம். பூமியிலே அவருடைய ஆலயமாய் மாறும் பொழுது இங்கே வரும் பொழுது அவருடைய சந்நிதிக்கு வருகிறோம் என்பது உண்மைதான். ஆனால் வெறும் கட்டிடம் அவருடைய சந்நிதி அல்ல. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட சந்நிதி அங்கே பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்கிறார். 17ஆம் வசனத்துல திரும்ப ஆதலால் பிரியமானவர்களே, இங்க ஆகையால் பிரியமானவர்களே, முன்னாடி பல காரியங்களை சொல்லிட்டு கேட்டீங்களா? முன்னாடி பல காரியங்களை சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகண்டு போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இனி இருக்கக்கூடிய பூமி அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவைகளெல்லாம் வரப்போறதுனால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 11ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால், இந்த பூமியெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள், அப்ப மனிதன் அழியா தன்மை உள்ளவன். இந்த மண்ணு பூமி அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய பூமியில வசிக்கிற நீங்கள் இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்ல. நீ அழியா தன்மை உள்ளவன்பா. நரகத்துல போய் ஒவ்வொரு நாளும் வேதனை, நரகத்துல போய் அழிவாங்க நினைக்கிறீங்களா? அழியவே மாட்டாங்க. கோடி கோடி ஆண்டுகளாக வேதனையில பற்கடிப்புல வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க, முடிவே கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த முடிவில்லாத வேதனைக்கு போறதுக்கு பதிலா முடிவில்லாத சந்தோஷத்துல எங்கூட வர நீ ஆயத்தமாறு பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அவருடைய சன்னிதானத்துல காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள், பிழையற்றவர்களாயிருங்கள். 17ஆம் வசனம், ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், அதனாலதான் சொன்னேன், இயேசுவை அறிந்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், சபைக்கு போய் காலமாய் வார்த்தையை கேட்டவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். 2 காரியத்துல ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துல சொல்றாரு, நீ ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கியே, இந்த உறுதியை யாரும் உன்னை விட்டு எடுத்துடக்கூடாது. இந்த உறுதியிலிருந்து யாரும் உன்னை வழி விலகி போக வைத்து விடக்கூடாது. யூதாவின் புத்தகத்துக்கு வருவோம். யூதாவின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? உறுதியிலிருந்து விலகி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பிலே நிறைந்து ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுங்கள். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அன்பினால் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சொல்லுகிறேன், விசுவாச துரோகம் நேரிடக்கூடிய நாட்கள், கடைசி காலத்தினுடைய அடையாளம் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். ரொம்ப இவ்வளவு நேசிச்சவன் ஏன் இப்படி மாறிட்டான்? உன் நண்பனுடைய அன்பை நீ பார்ப்ப, ஐயோ இவங்க எல்லாம் இவ்வளவு அன்பா இருந்தாங்களே, இப்படி மாறிட்டாங்களே. இதுதான் உலகம். சோ மனிதனுடைய அன்பை நம்பி 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 நீ வாழ்ந்தேன்னா ஒரு நாள் ஏமாந்து போவ.
அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, மனிதனுடைய அன்புக்குள்ளே உன் வாழ்க்கையை கட்டாதே, தேவனுடைய அன்புக்குள்ளே உன்னை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு, அவருடைய அன்பு வஞ்சகம் இல்லாத அன்பு. இயேசு என்ன வஞ்சிக்க மாட்டார், இயேசு என்னை ஏமாத்த மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டாரு, இயேசு எனக்கு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு சொல்ல மாட்டாரு. அந்த அன்பு பூரணமான அன்பு, பரிசுத்தமான அன்பு, பிழையில்லாத அன்பு, கரையில்லாத அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு, இப்படி எப்படியோ சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான சிநேகம் உந்தன் சிநேகம் என்று ஒரு பாடலை 3வது வால்யூம்ல வெளியிட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். முடிந்தால் இந்த செய்தியினுடைய கடைசியில அதை நாங்கள் போட பிரயாசப்படுகிறோம். அவருடைய அன்புதான் அழியாத அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் கரைந்து போகும், மறைந்து போகும், மாய்மாலமாய் மாறிவிடும். இந்த கடைசி நாட்களில் எது உங்களை காப்பாற்றும்? தேவனுடைய அன்பு. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய அன்பு மாய்மாலம் இல்லாத அன்பு, மாறாத அன்பு. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்கேயும் சொல்லுகிறார், காத்திருங்கள். பேதுரு சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்தேன் அல்லவா? அவர் சொல்லும் பொழுது இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்று 2 பேதுரு 3:14 வர காத்திருக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். யூதா எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? அன்பிலே காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக இயேசுனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவர் வந்து நம்முடைய இரக்கத்தினால் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. தவறான உபதேசங்கள்ல சிக்கிக்கொண்டு நீங்க குழம்பி போகாதபடி தெளிந்த புத்தியா இருங்க. கரை திரை இல்லாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பரிசுத்த நடக்கையை ஆராய்ந்து பாருங்கள். அந்த செய்தி இந்த செய்தி, அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன், அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம், அந்த ஆராய்ச்சி எல்லாம் விட்டுட்டு என் சிந்தனை, என் பேச்சு, என் உணர்வு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், நான் எப்படி இருக்கேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நான் பரலோகத்துக்கு போவேனா, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கரை இருக்கா, திரை இருக்கா, பிழை இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க வரும்போது நான் கைவிடப்பட்டு போக கூடாதப்பா, வருகை சமீபம். அதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இதோடு கூட இன்னொரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் அந்த செகண்ட் வர்ற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? 22 வசனம், யூதா 22. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் வரப்போகிறார். என்னில் நான் கவனம் செலுத்தி என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக வாழ வேண்டும். ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவருடைய சன்னிதானத்தில் காணப்படுவதற்கு நான் எச்சரிக்கை உணர்வோடு கூட இருக்க வேண்டும். என்னுடைய உறுதியிலிருந்து நான் விலகிவிடக் கூடாது. அதோடு கூட சேர்த்து அவர் வருகிற வரைக்கும் சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்கினியிலிருந்து இழுத்து விடணும். அதான் நரக தண்டனைக்கு எவ்வளவு தூரம் சிலரை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்துங்க. நம்ம சொல்ற சுவிசேஷத்தை இந்த ஜனம் புரிந்து கொள்ளாது. நீங்க போய் சொன்ன உடனே சொல்லுவாங்க, மதம் மாத்த வந்துட்டியா, எங்க மதத்தோட உங்க மதம் பெருசான்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி அவமானப்பட்டு கூட நம்ம ஏன் தெரியுமா இயேசுவை பற்றி சொல்றோம்? அவங்க நரகத்துக்கு போக கூடாங்க. அப்ப உங்க சாமியை கும்பிட்டா தான் பரலோகத்துக்கு வர முடியுமா? அப்ப எங்க சாமி நரகத்துல போடுன்னு சொல்றியா? இப்படி குதர்க்கமாக கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இந்த ஜனம் தங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. சத்தியம் நமக்கு தெரியும். இந்த வேதமே சத்தியம். இந்த பைபிள்ல உள்ளதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் இதுதான் நடக்கும். இப்படிப்பட்ட கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய் மட்டும் இல்லைங்க, இதை விட மோசமான கொள்ளை நோய் வரும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அதனால நான் சொல்றேன். என்ன பாஸ்டர் இப்படி பயமுறுத்துறீங்கன்னா, கிறிஸ்தவ பிள்ளைகள் உணர்ச்சியை சார்ந்து வாழக்கூடாது, உண்மையை சார்ந்து வாழணும். சோத்திரம். சூழ்நிலைகளை சார்ந்து வாழக்கூடாது, சத்தியத்தை சார்ந்து நாம் வாழ வேண்டும். எனவே இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல நீங்க வாட்ஸ்அப்ல பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பேசி ஒரு வீடியோ எடுத்து இல்லாட்டி ஒரு ஆடியோல பேசி உங்க நண்பனுக்கு அனுப்புங்க. உங்க நண்பனை உண்மையில நேசிங்கன்னா அவன் நரகத்துக்கு போக கூடாது. உங்க சொந்தக்காரங்க, ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்களை உண்மையில நேசிங்கன்னா அவங்க நரகத்துக்கு போக கூடாது. அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்க. இயேசு வர்ற வரைக்கும் நம்ம வேலை ஓயவே ஓயாது. மெத்தடை மாத்திக்கிட்டே இருங்க. நேர்ல போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, நேர்ல போய் வீடுகளில் சொல்ல முடியல, போன்ல சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அவங்க உங்களை தொந்தரவா நினைப்பாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் தேவனுடைய தொண்டு அது என்று. மக்களுக்கு அது தொந்தரவு, நமக்கு அது தொண்டு. தேவ பிள்ளைகளே, நான் அந்த இடத்துல முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டு போகிறீர்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்.
ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடக்கூடாது பரிசுத்த வாழ்க்கையில. நான் அவங்கள விட பரவாயில்ல, இவங்கள விட பரவாயில்ல. மனுஷன் கெட்டு போறதே இந்த ஒப்பிட்டு பார்க்கறது தான். எப்படின்னா, ஐயோ அவங்களுக்குலாம் அது இருக்கு, எனக்கெல்லாம் இது இல்லையன்ட்டு அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து விசுவாசத்தை விட்டுறான். கேட்டீங்களா? பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு மேல பாக்குறான். அவங்கள மாதிரி கார் இல்ல, அவங்கள மாதிரி வீடு இல்ல, அவங்கள மாதிரி இது இல்லைன்ட்டு அந்த மேல வசதியில, உலக வசதியில மேல இருக்கவங்கள பார்த்து விசுவாசத்தை விட்டுறோம். ஆனா பரிசுத்தத்துல கீழே இருக்கவங்கள பாக்குறோம். அவங்கள விட நான் பரவாயில்ல, இவங்களை விட பரவாயில்ல. ஆண்டவர் மாத்த சொல்றாரு. பரிசுத்தத்துல உனக்கு மேல இருக்கவங்கள பாரு, விசுவாசத்துல உனக்கு மேல இருக்கவங்கள பாரு, நான் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும் பாரு. பொருளாதாரத்துல உனக்கு கீழே இருக்கிறவனை பாரு. அவன் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கான், ஆனா இருக்கிற சோறு பிடிக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்கள். கடைசி காலம் நாம் தேவனுடைய அன்பை பெற்ற நாம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுவோம். அதுவரை தேவன் என்ன செய்கிறார்? வழுவாதபடி நம்மை உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். நல்ல கவனிங்க. என்னுடைய பிரயாசம் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய உதவி என்று ஒன்று இருக்கிறது. தண்ணிக்குள்ள கிடக்கிற நானு என் கைய மேல தூக்குனா போதும், மேல இருக்கிற அவரு தூக்கி விட காத்திருக்கார். நான் கையை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே ஐயோ சாகுறேன் சாகுறேன்னு சொன்னா அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். நீ கையை தூக்கணும். அதுதான் சொல்றாரு, நீ பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு, ஜெபம் பண்ணு, தெளிந்த புத்தியாரு, தவறான உபதேசத்தை விட்டு வெளியே வா, கண்ட காரியத்துல போய் தலையிடாத, அடுத்தவங்களை நீ ரட்சிப்புக்குள்ள நடத்து, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இதை செய்கிற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், உங்களை வழுவாதபடி அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பிதாவுடைய சன்னிதானத்துல மாசற்றவர்களாய் கொண்டு போய் நிறுத்துவதற்காக. ஒரு ராஜாவுக்கு ஒரு கிரீடத்தை செய்யறாங்க. ராஜா பார்வையில ரொம்ப பளபளப்பா இருக்கணும். அந்த தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிற இடம் எது தெரியுமா? சுரங்கம். அந்த தங்கம் வெட்டி எடுக்கப்பட்ட பின்பு அதில் உள்ள அந்த பலவிதமான உலோகங்கள் அதோடு கலந்திருக்குமே, அதை தனியாக எடுப்பதற்கு அக்கினியிலே போடுகிறார்கள். அக்கினியில போட்டு விட்டால் தங்கம் உருகி ஒன்றாக வரும். இந்த அக்கினியை, இந்த தங்கத்தை கட்டிகளாக மாற்றுகிறார்கள். அதற்கு பின்பு இவர்கள் என்ன பொருள் செய்ய விரும்புகிறார்களோ அப்படி வணைவதற்கு முதலாவது பிரித்தெடுப்பதற்காக அக்கினியில போடுகிறார்கள், இரண்டாவது உருவாக்குவதற்காக அக்கினியில போடுகிறார்கள். அந்த அக்கினியில போட்டு இந்த பொற்கொள்ளன் என்ன வடிவம் வரக்கூடிய ஒரு நகையவோ அல்லது ஒரு கிரீடத்தை செய்ய விரும்புகிறானோ அதை செய்வதற்குரிய பக்குவம் வருகிற வரைக்கும் அதை நெருப்பில் போட்டு உருக்கி கொண்டே இருக்கிறான். அவனுடைய அடிக்கிற தன்மைக்கு வர்ற வரைக்கும் அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா அந்த பொருளை செய்கிறான். அந்த பொருள் செய்த பின்பு அதை மெருகூட்டுகிறான், பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா? அது ராஜாவுடைய தலையில வைக்கக்கூடியதான ஒரு கிரீடம். எடுத்த உடனே டக்குன்னு கொண்டு போய் வச்சிட முடியாது. பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், அதுல எந்த பழுது இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். பொருள் உற்பத்தி மூலப்பொருள் எங்க கிடைக்குது? இப்ப ஒரு ஷர்ட் எடுத்துங்க, மூலப்பொருள் எங்க கிடைக்குது? பருத்தி தோட்டத்துல பருத்தியா இருக்கு. அந்த பருத்தியை கொண்டு வந்து மில்லுகள்ல கொடுக்குறாங்க, நூற்பாலை, அந்த பஞ்ச நூலா மாத்திர ஆலை. அதுக்கப்புறம் என்னது? இந்த நூலை கொண்டு போய் ஷர்ட்டா மாத்திர, துணியா தைக்கிற, நெய்கிற ஒரு ஆலை. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன வருது? துணி கடைக்கு போகுது. அங்க இருந்து தையல் கடைக்கு வருது. தையல் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்றாங்க? ஸ்டிச் பண்றாங்க. ஒரு சாரியாவோ அல்லது ஒரு ஷர்ட்டாவோ பேண்டாவோ ஸ்டிச் பண்றாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இதை வாங்குவதற்கு கம்பெனிகள் காத்திருக்கும். இந்த கம்பெனிக்கு போய் சேருவதற்கு முன்பாக இந்த உற்பத்தியாளர் என்ன செய்வார்? போய் சேர்ற இடங்கள்ல திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரை வச்சிருப்பார். ஒரு சின்ன ஒரு பிழை இருந்தா கூட, இப்போ ஷர்ட் போடுற பட்டன்ல அந்த காஜா ஒரு நூல் 2 நூல் கீழே இறங்கியிருந்தா கூட அந்த ஷர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சாதாரண கம்பெனி, இப்போ லூயிஸ் பிலிப் எடுத்துங்க, வேன் உசேன் எடுத்துக்கங்க, இன்னும் பல பெரிய பெரிய கம்பெனிகள் உண்டு. கேட்டீங்களா? பார்க் அவென்யூ, இப்படி பல கம்பெனிகள் உண்டு, ரேமண்ட்ஸ் எல்லாம். இந்த கம்பெனிகள்ல குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர்னு இருக்காங்களே, சின்ன பழுது இருந்தாலும் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உலக மனுஷன் தான் உடுத்துகிற ஒரு உடையே சரியாக இல்லாமல் பிழையாக இருக்கும் என்றால் ரிஜெக்ட் பண்ணி விடுகிறானே, பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருக்கிற பரிசுத்தம் 100% பரிசுத்தம் நிறைந்த அந்த தேவ மகிமையுள்ள இடத்துக்கு உங்களை கொண்டு போறார் இயேசு. எப்படி கொண்டு போவாரு? இப்ப இருக்கிற நிலைமையில கொண்டு போக முடியுமா? அசுத்தமானதும் தீட்டுள்ளது ஒன்றும் அங்கே பிரவேசிப்பது இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்பானவர்களே, அசுத்தத்தை நடப்பிக்கிற எதுவும்
உள்ளே போகவே போகாது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 15ஆம் வசனம், நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் கொலைபாதர்களும் விக்கிரகாராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி, இந்த உலகம் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, அட்ராக்ஷன், எல்லாம் அட்ராக்ஷன். இதை நம்பிராத வாலிப தம்பி தங்கச்சி, அட்ராக்ஷனை நம்பி அதுல போயிடாத. பொய்யை நம்பி போவாயானால் நீ புறம்பே இருப்பாய். நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு பலரும் பல விளக்கம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்கம் என்னன்னா, எளிமையான விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புறேன். நாயினுடைய சுபாவம் கக்குனது திங்கிறது. இப்ப செஞ்ச பாவத்தை விட்டுட்டு மறுபடியும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாய்க்கு சமமா இருக்க. அந்த நாய் பரலோகத்துக்கு போகாது. கொஞ்சம் புரிஞ்சுங்க, கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், வேற வழி இல்லை எனக்கு விளக்குறதுக்கு. சோ நாய் ஒரு நாள் என்ன செய்யாது, பரலோகத்துக்கு போகாது. நாயினுடைய சுபாவம் என்னது, கக்குறத திங்கிறது. நீங்க சொல்லலாம் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இருக்கு அந்த நாயின்னு பைபிள்ல சொல்றது இந்த விளக்கத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்கிறவங்க புறம்பே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார்? யூதாவின் புத்தகத்துக்கு மறுபடியும் வருகிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும். என்ன வலுவாதபடி? உங்கள் இருதயம் வழுவி போகாதபடி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் வழுவி போகிற இருதயமா இருந்துச்சு. நீங்கள் வலுவாதபடி உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். பிதாவுடைய சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களா. கன்க்ளூஷனுக்கு வர்றேன். கரை திரை இல்லாமல் மாசற்றவர்களாக வாழுங்கள். ஆண்டவர் வரப்போகிறார். சிப்பு போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை, ஆயத்தப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளாக இல்லாதவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் என்ன நடக்குதோ நடந்துட்டு போடும். இந்த பின்வாங்கி போனவனுக்கு தான் பயம் வரும். அவங்களுக்கு தான் சொல்றேன், எச்சரிக்கிறேன், மனம் திரும்புங்க. ஒருவேளை இது கூட நமக்கு கடைசி பிரசங்கமாக இருக்கலாம். இருக்கும்னு சொல்லல, இருக்கலாம். சோத்ரம். சபைக்கு வர முடியலையே பாஸ்டர், நீ சர்ச்சு கட்டடத்துக்கு வராட்டியும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படணும். அதான் என்னுடைய ஆசை, அதான் என்னுடைய ஜெபம். பேசிக்கொண்டு போனால் அதிகமாய் பேசிக்கொண்டே போகலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் அழைப்பு கொடுத்தீரையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு எல்லாரும் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பேயின் பிடியில, பிசாசின் பிடியில, பில்லி சூனியத்தின் கட்டுகளில, பல உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள்ல வாழ்ற மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தீங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்து வந்தோம். எங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிக்க வைத்து நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி ஆண்டவரே. மீண்டுமாக அழைப்பு கொடுத்தீரையா, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் என்று. யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் வந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். அதுவரை நீர் வருகிறவரை அநேகருக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி அக்கினியிலிருந்து இழுத்து விட எங்களுக்கு கிருபை தாரும். கரை திரை இல்லாதவர்களாக எங்களை பிதாவுடைய சமூகத்துல மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நீர் நிறுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்க எங்க நேசரே, உம்மோடு கூட நாங்களும் வர ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாத ஜெபம் கேட்பதற்கு முன்பாக உங்களுக்காக இதோ ஒரு நிகழ்ச்சி. ஹலோ குட்டீஸ், இந்த வாரமும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வாரம் ஃபுல் ப்ரோக்ராமும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் ஒரு புது பாட்டு கத்துக்கலாமா? சொன்னது உனக்கு ஞாபகம்
மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும். அதை பார்த்து ஃபுல்லா கத்துக்கோங்க. ஓகேவா? பாட்டு நல்லா கத்துக்கிட்டீங்களா? கடைசியா ஒரே ஒரு தடவை நம்ம பாடலாமா? பாட்டை நீங்க சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இந்த வாரம் முழுசும் இந்த பாட்டை நீங்க வீட்ல பாடுங்க. நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா? ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இப்போ என்ன பாட்டு கத்துக்கிட்டீங்க? சாலமோன் போல ஞானத்தை கேட்கணும் தானே கத்துக்கிட்டீங்க. சாலமோன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, சண்டே ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல. இப்போ நம்ம சாலமோன் பத்தி தான் பார்க்க போறோம். சாலமோன் யார் தெரியுமா? தாவீதுன்னு ஒரு பவர்ஃபுல்லான ராஜா இருக்காராம். அந்த ராஜா பயங்கர ஸ்ட்ராங். நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். நல்லா ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நிறைய செஞ்சார். ஏசப்பாவும் தாவீது மேல ரொம்ப பிரியமா இருந்தார். எல்லாருக்கும் வயசாகும்ல, அதே மாதிரிதான் தாவீது ராஜாவுக்கும் வயசாக ஆரம்பிச்சிச்சு. அப்ப நெக்ஸ்ட் யாரு? அவரோட பையன் தானே ஆட்சி செய்ய வரணும். தாவீதோட பையன் பேரு தான் சாலமோன். இப்ப புரியுதா யார் சாலமோன்னு? சாலமோன் ரொம்ப பயந்தாரு. இப்போ டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தராங்க ஸ்கூல்லயே. அந்த பொறுப்பை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ரொம்ப நாம தான் நல்லா பண்ணணும், மற்றவங்களோட நம்ம சிறப்பா பண்ணணும்னு தானே நினைப்பீங்க. ஓ, அதை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு பயங்கரமா ஒரு டென்ஷன் இருக்கும், பயம் இருக்கும்ல. அதே மாதிரிதான் சாலமோன் ராஜாக்கும் பயங்கர பயமா இருந்துச்சான், டென்ஷனா இருந்துச்சான். நம்ம அதை விட நம்ம அப்பா விட நம்ம நல்லா பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு ஒரு பயங்கர பயம். அதே மாதிரி அந்த பயத்தை நினைச்சுக்கிட்டே அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் ஒரு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, தேவன் வந்து ஒரு கனவு மூலியமா ராஜா கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு தெரியுமா? இந்த மாதிரி சாலமோனே, நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு அதை செய்வேன் அப்படின்னு கேட்டார். நம்மலாம் என்ன கேட்போம்? நம்மளாம் பசங்க தானே, குட்டி குழந்தைங்களாம் என்ன கேட்போம்? எனக்கு பெரிய சாக்லேட் வேணும், பெரிய பொம்மை வேணும், எனக்கு நான் விளையாட நிறைய டாய்ஸ் வேணும் தானே கேட்போம்.
ஆனா சாலமோன் ராஜா தனக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த கேட்காம அவருக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக, ஏசப்பா தேவனே எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை தாங்க, நான் மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்யணும், உமக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை தாங்க தேவன்கிட்ட கேட்டார். ஆனா தேவன் ரொம்ப அதுல பிரியப்பட்டு, சாலமோனே நீ மத்தவங்க மாதிரி இல்லாம உனக்கு பிடிச்சதை கேட்காம நீ மத்தவங்களுக்காக ஜெபிச்சதுனால எனக்கு நான் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கேன், உனக்கு மத்த ராஜா விட உன்னை அதிகமா உன்னை பிரபலப்படுத்துவேன், உன்னை நிறைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சாலமோனால ரொம்ப பிரியப்பட்டு அவர் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரிதான் பிள்ளைங்களா, நீங்களும் உங்களுக்காக ஜெபிக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக, உங்களுக்கு தெரியாதவங்க, உங்க பக்கத்து வீடு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். பிள்ளைகளா, நீங்களும் சாலமோன் மாதிரி நல்லா ஜெபிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த கதைக்கேற்ற மாதிரி ஒரு வசனத்தை நம்மளுக்கு ஆன்டி சொல்லி தருவாங்க. ஓகேவா? என்ன பிள்ளைங்களே, பாட்டுலாம் கேட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? சரி, இந்த பாட்டுல என்ன பார்த்தோம்? கேளுங்கள் கொடுக்கப்படும். இப்ப பைபிள் இருந்து அதை நம்ம பார்க்கலாமா? எல்லாம் பைபிள் எடுத்துக்காங்க, பைபிளை திருப்புங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம், பேஜ் நம்பர் புதிய ஏற்பாட்டுல 10வது பக்கம். எடுத்துக்கிட்டீங்களா? இத வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன். என்ன தெரியுமா? 7 7 7. சொல்லுங்க பாப்போம். உங்க சத்தம் என் காதுல கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. 7 7 7 அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க. பைபிள பாத்துக்காங்க. 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதுதான் 7 7 7. சரியா? இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமா ஜோரா வாசிக்கலாமா? பைபிள பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சூப்பரா சொல்லிட்டீங்களே, எக்ஸலன்ட். இப்ப கூட இந்த ஸ்கிரீன்ல வரும், ஒருக்கா இன்னொருக்கா எல்லாம் சத்தமா அழகா சொல்லலாமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமே. சண்டே ஸ்கூல் பாட்டு கதை எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கு தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.